அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிக்கினிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு செய்த மாபெரும் அருட்கொடைகள் ஒன்றுதான் நாங்களெல்லாம் முஸ்லீமாக பிறந்து தற்பொழுது முஸ்லீமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய திருமறையிலே கூறுகின்ற பொழுது, வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லீமாகத்தான் மரணிக்க வேண்டும், முஸ்லிம் இல்லாமல் மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய திருமறை வசனம் எங்களுக்கு பறைசாற்றுவதை, எச்சரிக்கை செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம். கண்ணியமிக்க ஈமானிய உறவுகளே, இந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லிம் என்றால் யார் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நான் சொல்லுகிறேன் தெரியுமா? முஸ்லிம் என்றால் யார்? அல் குர்ஆனிய வசனங்களுக்கு, இறை கட்டளைக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நபிகளாருடைய சுன்னாவை தன்னுடைய வாழ்நாளில் உயிர்ப்பித்து அதை உயிரோட்டமாக செய்து கொண்டிருக்கின்ற, அது இரண்டுக்கும் கட்டுப்படுகின்ற ஒரு மனிதன்தான் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்று அல் குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு தெளிவுபடுத்துவதை நாங்கள் விளங்கி வைக்கணும் அல்லவா? இந்த வகையில் முஸ்லிம் என்பவன் அவன் அல்லாஹு ரப்புல் ஆலமீனால் சொல்லப்பட்டதையும் அல்லாஹ்வின் தூதரினால் செய்து வழிகாட்டப்பட்டதையும் நாங்கள் எங்களுடைய வாழ்வில் செய்கின்ற பொழுது அந்த முஸ்லிம் என்ற தகுதியை பூர்ணமாக அடைந்தவர்களாக நாங்கள் ஆகின்றோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? தற்பொழுதைய காலகட்டத்தை பொறுத்த மட்டில் இது எந்த காலமாக இருக்கின்றது என்றால், தோட்டம் துறவுகள் வைத்திருக்கின்றவர்கள் தங்களுடைய தோட்டம் துறவுகள் எல்லாம் அறுவடை செய்கின்ற காலத்திலே நாங்கள்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். சிலர்கள் அறுவடை செய்து விட்டார்கள், இன்னும் சிலர்கள் அறுவடை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய தோட்டம் துறவுகளை அறுவடை செய்கின்ற பொழுது அந்த பெறுகின்ற அந்த விதைத்த விதைகளிலிருந்து நாங்கள் அறுவடை செய்கின்றோமே, அந்த அறுவடைகளை எல்லாம் இஸ்லாம் எவ்வாறு அதை பங்கிட வேண்டும், அதை எவ்வாறு நிர்வகிக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நான் சொல்லுகிறேன் தெரியுமா? நாங்கள் ஒரு சில நிலையை அடைகின்ற பொழுது அதை கருதி நாங்கள் இஸ்லாத்தை படிக்க வேண்டிய கடமைப்பாடு எங்களிடத்தில் காணப்படுகின்றது. இன்று நாங்கள் பார்க்கின்றோம், தோட்டம் துறவுகள் செய்திருப்பார்கள். அவர்களுடைய கண்ணோட்டத்தில் அவர்கள் உள்மனதை சொல்லிக் கொள்வார்கள், இத்தனை ஏக்கர் செய்திருக்கின்றோம், அதில் இத்தனை மூடை எங்களுக்கு வரும், அதில் இத்தனை லட்சம் ரூபாய் நாங்கள் லாபம் எடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்வார்கள். ஆனால் அல்லாஹுடைய பரக்கத் யாருக்கு கிடைக்கும் என்றால், அல்லாஹுடைய திருமறை வசனங்களுக்கு கட்டுப்பட்டு நபிகளாருடைய சுன்னாவை உயிர்ப்பித்தவர்களுக்கு தான் பூர்ணமான அந்த ப்ராஃபிட்டை அவன் எதிர்பார்க்கின்ற லாபத்தை அவன் அடையக்கூடியதுக்கு சமனாக அந்த மனிதன் மாறுகின்றான். இன்று நாங்கள் பார்க்கின்றோம், அதிகமாக அறுவடை வந்திருக்கும், ஆனால் லாபத்தை அவர்கள் கையில் எடுக்க மாட்டார்கள். காரணம் என்ன? அவர்கள் இஸ்லாத்தை அவர்கள் சரியாக புரியவில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன இருக்கின்றது என்பதை புரியவில்லை. ஏன் நான் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? எங்களுடைய வாழ்வாதாரத்தில் பரக்கத்து பெற வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நாங்கள் அறுவடை செய்கின்ற பொழுது எதை எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லுகிறார்கள், முஸ்லிமிலே பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ், ஒரு மனிதர் ஒரு வழியாக பயணம் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் வானத்தில் இருந்து இடியுடன் கூடிய ஒரு சத்தம் கேட்கின்றது, ஹதீகத்த ஃபுலான், இன்னாருடைய தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுவாயாக என்று வானத்திலிருந்து சத்தம் கேட்டு ஆச்சரியம் அடைந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அதற்கு பின்னால் அவர் யோசிக்கிறார், என்ன இவ்வளவு சத்தம் கேட்கின்றது, ஹதீகத்த ஃபுலான், வானத்திலிருந்து சத்தம் கேட்கின்றது, இன்னாருடைய தோட்டத்துக்கு நீர் போட்டுவாயாக என்று யோசித்து, அதற்கு பின்னால் அந்த மேகங்கள் எல்லாம் கருமூட்டங்களாக மாறி, அந்த கருமூட்டங்கள் எல்லாம் ஒரு மேகம் எல்லாம் ஒருவருடைய தோட்டத்தை நோக்கி செல்கிறது. அதைத் தொடர்ந்து மழையும் கொட்டென்று கொட்டுகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த தோட்டத்தை நோக்கி இவரும் செல்கின்றார். அந்த நேரத்தில் ஒரு மனிதர் ஆயுதத்துடன் வரம்பு பற்றி கொண்டிருக்கிறார். அவரை சந்தித்து, ஏ அப்துல்லா, அல்லாஹுடைய அடியானே, மஸ்முக், உங்களுடைய பேர் தான் என்ன என்று கேட்ட நேரத்தில் அவர் இன்னார் தான் என்று தன்னை அறிமுகம் செய்கிறார். அறிமுகம் செய்தவுடனே இவர் கேட்கின்றார், நான் இந்த ஒரு வழியாக வந்திருக்கும் நேரத்தில் வானத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு சத்தம் கேட்டது, ஹதீகத்த ஃபுலான், அதற்கு பின்னால் மேகங்கள் எல்லாம் கருமூட்டங்களாக ஆகி உங்களுடைய தோட்டத்தை நோக்கி மழை பெய்ததை கண்டுதான் நான் அதை பின்தொடர்ந்து வந்தேன் என்று சொல்கிறார். அப்படி உங்களுக்கு இப்படிப்பட்ட சிறப்பம்சங்கள் உங்களுடைய தோட்டத்துக்கு உங்களுக்கும் அமைகின்றதே, இதற்கான காரணம் தான் என்ன? ஃபமா தஸ்னஉ ஃபீஹா, அந்த தோட்டத்திலே நீங்கள் எதை தான் செய்கிறீர்கள்,
என்ன நல்ல அமல்கள் நீங்கள் அதை வைத்து செய்கிறீர்கள் என்று கேட்ட நேரத்தில் அந்த நபர் சொல்லுகிறார், நான் என்னுடைய தோட்டத்தில் விதைக்கின்ற விதைகள் எல்லாம் அறுவடை செய்வேனே, அந்த அறுவடைகளின் போது என்னுடைய தோட்டத்தில் இருந்து கிடைக்கின்ற அந்த அறுவடைகள் எல்லாம் 3 பங்குகளாக நான் பிரிப்பேன். அதில் ஒரு பங்கை ஏழை எளிய வறிய மக்களுக்கு தான தர்மங்களை நான் மேற்கொள்வேன். மீதம் இருக்கக்கூடிய 2 பங்குகளில் ஒரு பங்கை எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் நான் எடுத்துக்கொள்வேன். மீதம் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு பங்கை நான் மீண்டும் விதைப்பதற்காக வேண்டி தரித்து வைப்பேன் என்று அவர் அழகியதொரு முன்மாதிரி மிக்க பண்புகளை, அவரிடத்தில் இருந்த பண்புகளையும் பிறருக்கு எட்டி வைப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே, அல்லாஹுடைய கட்டளை என்ன? ஒமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹு யுக்லிஃபுஹு. நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு தந்த பொருளாதாரம் வாழ்வாதாரங்களை செலவு செய்கிறீர்களே, அவைகள்லாம் உங்களுக்கு நாளை மறுமை பிரதிபகாரமாக அல்லாஹ் தர இருக்கிறான் என்று திருமலை குர்ஆன் சொல்கிறது. அதை அவர் நம்பினார். அதற்கேற்றால் போல அவருடைய அறுவடைகளில் ஒரு பங்கை ஏழை எளிய வறிய மக்களுக்கு, தேவையுடன் இருக்கின்ற மக்களுக்கு அவர் கொடுத்தார். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த உலகத்திலேயே அவருக்கு சிறப்பம்சத்தை கொடுத்தான். அவருக்கு நீர் இல்லாத போது வானத்திலிருந்து நீரை இறக்கினான் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு முன்மாதிரியாக அமைய வேண்டும் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்களும் தோட்டம் துறவுகள் செய்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்து பெற வேண்டுமாக இருந்தால், எங்களுடைய வாழ்விலும் பரக்கத்து கிட்ட வேண்டுமாக இருந்தால், நாங்களும் எங்களுடைய தோட்டம் துறவுகளிலிருந்து வரக்கூடிய அறுவடைகளை எவ்வாறு நிர்வகிக்க வேண்டும் என்பது என்று இஸ்லாம் சொல்லுகிறதோ அதற்கேற்றா போல் நாங்கள் நடக்கிறோமா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அதற்கு பின்னால் தான் நாங்கள் யோசிக்க வேண்டும், எங்களுடைய வாழ்வில் பரக்கத்து இருக்கிறதா என்று, எங்களுடைய வாழ்வாதாரம் பெறுகின்றதா என்று நாங்கள் யோசிக்க வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் செலவு செய்கின்ற ஒவ்வொன்றும் ஃபலி அன்ஃபுசிக்கும், அவைகள் எல்லாம் உங்களுக்குரியதாகும். நாளை மறுமையில் அவைகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு அவைகள் நன்மையாக தர இருக்கிறான். இவ்வுலகத்திலும் உங்களுக்கு சிறப்புண்டு, மறுமையிலும் உங்களுக்கு ஈடேற்றம் உண்டு என்று திருமலை குர்ஆனும் அல்லாஹ்வின் தூதருடைய பொன்மொழியிலும் எங்களுக்கு உணர்த்துவதை பார்க்கின்றோம். எனவே தான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழுகிற காலம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்கின்ற போது சொன்னது போல் சில மட்டிட்டு சின்னார்கள் மா பைன சித்தீன வ 70 காலத்துக்கு தான் நாங்கள் வாழுகின்றோம். அதுக்குட்பட்டதான் நம்முடைய வாழ்வு. தற்காலத்தை எடுத்துக்கொள்ள போனால் நம்முடைய வாழ்வு ஆயுட்காலம் குறைந்து குறைந்து வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். பல செய்திகளூடாக அறிவதை நாங்கள் பார்க்கின்றோம். இவைகள் எல்லாம் பார்த்துவிட்டு எங்களுடைய ஈமான் இன்னும் அதிகரிக்கவில்லையா? எங்களுடைய வாழ்வில் பரக்கத்து கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது நாங்கள் அறியக்கூடாதா என்பதை நாங்கள் தான் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனதான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாம் சொன்னதற்கு நாங்கள் எங்களுடைய வாழ்வில் எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் எவ்வாறு நிர்வகிக்க வேண்டும், அதை நாங்கள் எவ்வாறு பங்கிட வேண்டும், அதற்கு அவ்வாறு செய்தால் எங்களுடைய வாழ்வில் எவ்வாறு பரக்கத்து கிட்டும் என்பதை நாங்கள் அவைகளை அறிந்து அதற்கேற்றா போல் நாங்கள் நடக்கின்ற பொழுது இறைவனுடைய இறை திருப்தியை நாங்கள் அடைந்தவர்களாகவும், நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய விமோசனத்தை பெற்றவர்களாகவும் ஆகுவதற்கு நாங்கள் தகுதியானவர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இவைகளை எல்லாம் நாங்கள் இந்த வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு படைத்தவன் ரஹ்மான் எம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.